அன்பு சகோதர சகோதரிகளே, நான் வாங்கியது 4 வலை. அந்த 4 வலையிலும் இருந்த எண்ணெயை பாருங்கள். இந்த பேரெல்லாம் பாருங்கள். இந்த எண்ணெய் நல்ல பேப்பர். இதை பார்த்துக்கிட்டா எண்ணெய் பேப்பர் தெரியுதா உங்களுக்கு? ஒரு பேப்பரில் 4 வலையில் தாங்க பாருங்கள். 2 வலை தான் அமுக்கிறேன். 2 வலையிலையும் எண்ணெயை பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இந்த எண்ணெயை பாருங்கள். இந்த எண்ணெயை பாருங்கள். தெரியுதா? இந்த எண்ணெயை பாருங்கள். வேடிக்கையை பாருங்கள். இந்த எண்ணெய், அந்த வலையில் இந்த எண்ணெய் இந்த பாருங்கள். இதையும் பாருங்கள். தெரியுதா? மடித்து வந்த பேப்பரை பாருங்கள். அதில் எவ்வளோ எண்ணெய். இதுலேயும் எண்ணெய், இதுவும் எண்ணெய், இதுவும் எண்ணெய், இதுவும் எண்ணெய், இதுவும் எண்ணெய், இதுவும் எண்ணெய். இவ்வளோ எண்ணெய் இருக்குது இதில். அப்போது இவ்வளோ எண்ணெய் 2 வலையில்னா எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? இது உண்மையான எண்ணெயா அப்படின்னு சொன்னால் இல்லை. முகம் மெலிவாக கிடைக்குது இல்லையா எண்ணெய், அதனால் இப்படி விட்டுருக்காங்க. இதை வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஏன் கொலஸ்ட்ரால் ஏறாது? கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக காரணமே என்ன? அதுவும் ட்ரைக்ளிசரைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு அதிகமாகி உடம்பில் பிரச்சனையை உருவாக்குறதே இந்த எண்ணெய்கள் தான். இது பாருங்கள். இந்த நான் இவ்வளோ தூரம் பாருங்கள். எப்படி நம்ம அமுக்கி எடுத்துக்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஒரு வலையை இங்கே பாருங்கள். இந்த வலை முழுசாக இருக்குது. இதையும் அமுக்குனா இதே மாதிரி செஞ்சோம்னு சொன்னோம்னா, இந்த அளவுக்கு செஞ்சோம்னு சொன்னோம்னா இது மாதிரி தான் எண்ணெயை எடுக்கலாம். இப்படி எண்ணெயை நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? எனவே அதிகமாக எண்ணெய் சாப்பிட நிறுத்துங்க. கடைகளில் வாங்கி பலகாலத்தில் போடக்கூடிய எண்ணெய் ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாக்குது. உங்களை இதயத்தை பாதுகாக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் தயவு செஞ்சு இது மாதிரி கடைகளில் சாப்பிடக்கூடிய எண்ணெயை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை சொல்லிட்டேன். அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் நீங்கள் செஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.